வணக்கம். மார்க்கெட் இன்னைக்கு வந்து ஃப்ளாட்டிஷாக வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. -21 ஸ்பாட், ஃபியூச்சர்ஸ் வந்து -12, ப்ரீமியம் வந்து வெறும் 7 பாயிண்ட், ரைட். பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 37 பாயிண்ட்ஸ் ஃபியூச்சர்ஸில் அண்ட் ப்ரீமியம் வந்து வெறும் 27 பாயிண்ட். எல்லாருக்கும் தெரியும் காரணம் என்னன்றது. இன்றைக்கி இன்ட்ராடே ஸ்விங் நிஃப்டி வந்து 228 பாயிண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி ஆல்மோஸ்ட் 503 பாயிண்ட்ஸ். ஸோ மார்க்கெட்டில் வந்து பொசிஷன் எடுக்கிறதுக்கு வந்து நிறைய பேர் பயம். நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய ஹெவி வெயிட்ஸ், விப்ரோ 9% டவுன், அவங்களோட ரிசல்ட் சரியில்லை. ரிலையன்ஸ் எதிர்பார்த்ததோட கொஞ்சம் மோசமாக தான் பண்ணியிருந்தாங்க, அவங்களும் வந்து இன்றைக்கி டவுன். ரிலையன்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் 3.6% டவுனு அண்ட் விப்ரோ வந்து ஆல்மோஸ்ட் 9.2% டவுன். ரெண்டுமே வந்து ஒரு மேலே போயிட்டு ஒரு கரெக்ஷன் மோடில் தான் இருக்குது. எஸ், ரிலையன்ஸை பொறுத்த வரைக்கும் ஹெவி வால்யூமோட விழுந்துருக்கு லாஸ்ட் ஒரு 4-5 டேஸாக. நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த 3164 அந்த டார்கெட் கொடுத்து நம்ம வச்சுருந்தோம். அந்த லெவல் அதுக்கு மேலே ஒரு 30-40 பாயிண்ட் அப்படி எப்படி போயிட்டு அங்கேருந்து தான் கீழே விழுந்துருக்கு. திஸ் இஸ் தி பவர் ஆஃப் டெக்னிக்கல் அனாலிசிஸ். அது தனியாக இருக்கட்டும். இன்றைக்கி வந்து சிமெண்ட் செக்டார்ஸ் எல்லாமே வந்து ஒரு ஆல்மோஸ்ட் எல்லா செக்டாருமே நல்லா பண்ணுச்சு. சிமெண்ட் இன் பர்டிகுலர் வாஸ் டூயிங் வெரி வெல். அதில் நேற்று ஸ்ரீ சிமெண்ட் பற்றி ஜோஹோ மீட்டிங்கில் ஒருத்தர் கேட்டிருந்தாங்க, அதுக்கான இலக்கு நம்ம கொடுத்துருந்தோம். அண்ட் இன்னைக்கு ஸ்ரீ சிமெண்ட் வந்து ஆல்மோஸ்ட் 2%, 1.9% அப் ஆயிருக்கு. பாரத் ஃபோர்ஜ், எஸ்காட்ஸ், ஆட்டோ செக்டாரில் ஆல்மோஸ்ட் எல்லாமே வந்து பாசிட்டிவ். பேங்கிங் செக்டாரில் எக்ஸப்ட் ஃபார் கோட்டக் அண்ட் எஸ்பிஐ, கோட்டக்கில் பஞ்சாயத்து ரிசல்ட் பஞ்சாயத்து தான், வேறு ஒன்றும் இல்லை, அது மட்டும் வந்து நெகட்டிவில் இருந்துச்சு. மற்றது எல்லாமே வந்து பாசிட்டிவ். ஓவரால் மார்க்கெட் பச்சையில் தான் இருந்துச்சு. ஃபைனான்ஸ் செக்டரில் அங்கங்கே ஒரு 2-3 ஸ்டாக் வந்து நெகட்டிவ் சைடில் இருந்துச்சு. அதர்வைஸ் நீங்கள் வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் டிக்ளைனில் 149 ஸ்டாக்ஸ், 146 ஸ்டாக்ஸ் அட்வான்ஸில் இருந்துச்சு அண்ட் 39 ஸ்டாக்ஸ் வந்து டிக்ளைனில் இருந்துச்சு. ஓவரால் மார்க்கெட்டில் டைரக்ஷன் இல்லாத இருக்குது. கெமிக்கல்ஸ் எல்லாமே வந்து இன்றைக்கி நல்லா தூக்குச்சு. எஸ்பெஷலி நீங்கள் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா பிடிலைட் வந்து பேசிக்காக ஒரு நல்ல உச்சத்துக்கு போயிட்டு ஒரு நல்ல கரெக்ஷன்ஸ் வந்துகிட்டு இருந்துச்சு. அது ஃபர்தர் கரெக்ஷன் போகுன்றது நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். நேற்று ஜோஹோ மீட்டிங்கில் எஸ் அதுக்கு வந்து டைம் கரெக்ஷன் அண்ட் ப்ரைஸ் கரெக்ஷன்ஸ் ஆகுன்றது நாங்கள் எதிர்பார்த்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். இன்றைக்கி அது வந்து கெமிக்கலில் டாப் பர்ஃபார்மர் 5.1% அப்பு. சம்பல், ஆர்த்தி இண்டஸ்ட்ரி, தீபக் நைட்ரேட்டு இவங்களாம் வந்து மேலே போகிறதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. உங்களுக்கு தெரியும் ஓரளவுக்கு நார்த் வெஸ்ட் எஸ்பெஷலி பஞ்சாப், ஹரியானா, ஜார்க்கண்டு அந்த ஏரியாவில் வந்து மழை டெஃபிசிட்டில் இருக்குது. பட் மற்ற சைட்லாம் பீகார், யூபி, பார்ட்ஸ் ஆஃப் யூபி, பெங்கால், ஒரிசா, ஆந்திர பிரதேஷ் இதெல்லாம் வந்து நல்ல மழை பெஞ்சிருக்கு. தமிழ்நாடு எக்ஸஸில் பெஞ்சிருக்கு. ஜூலை மாதத்தில் நம்ம ஊரில் மழை கிடையாது, அப்பப்போ கோடை மழை வேணால் பெஞ்சிருக்கும். பட் இந்த தடவை அப்பப்போ அடித்து ஊற்றிட்டு இருக்கு அண்ட் அப்பப்போ டெய்லி வந்து தூறல் போட்டுட்ருக்கு. ஸோ ஜூலை மாதத்தில் எப்பவும் பார்க்காத அளவுக்கு மழை பெஞ்சிருக்கு, எக்ஸஸில் நம்ம இருக்கிறோம். ஸோ ஃபர்டிலைசர்ஸ்லாம் ஏற தானே செய்யும். அண்ட் ஃபைனான்ஸ் செக்டாரில் வந்து ஆர்இசி மறுபடியும் தூக்க ஆரம்பிச்சிச்சு. அதே மாதிரி இவங்க இருக்கிறாங்க தெரியுமா, ஹெச்ஏஎலுக்கு வந்து ஒரு ஆல்மோஸ்ட் நீங்கள் வந்து வாரம் ஹெச்ஏஎலுக்கு வந்து ஏதாச்சும் வந்து ஒரு 1000 கோடி 2000 கோடி, இப்போ வந்து 63,000 கோடி. எதுக்கு? நம்மளோட சுகாய் ஹெலிகாப்டர் இருக்குல்ல, சுகாய் சொல்கிறேன், நம்ம சுகாய் ஃபைட்டர் ஜெட் இருக்குல்ல, ரஷ்யாவிலேருந்து வாங்கினது, அதை வந்து 5th ஜென்ரேஷன், இப்போ அது வந்து 4th ஜென்ரேஷன், 5th ஜென்ரேஷனுக்கு ஈக்குவலண்ட்டான லெவலில் தூக்கிட்டு போகிறாங்க. எக்ஸப்ட் ஃபார் தி ஸ்டல்ட்ன்றது உங்களுக்கு பேசிக்காக வெளியில் அந்த ரேடாரில் சிக்னேச்சர் உழுவாத இருக்கிறதுக்கோசரம் போடுறது, மறைஞ்சி போய் போகிறதுக்கு. அந்த கேப்பபிலிட்டியை தவிர மீது எல்லா ஃபீச்சர்ஸுமே இருக்கும்ன்றது. அதுக்கு வந்து ஒரு 63,000 கோடி வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. மோஸ்ட் லைக்லி இந்த பட்ஜெட்டில் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதுக்கான எதிர்பார்ப்பு பிஹெச்எல் ஆகட்டும், பெல் ஆகட்டும் எல்லாமே வந்து பப்ளிக் செக்டர் என்டர்பிரைஸ் தான் வந்து தூக்கிட்டு இருந்துச்சு. இன்னைக்கு ஹீட் மேப்பில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா மேஜர் ஆல்மோஸ்ட் ஒரு 100 ஸ்டாக் வந்து லாங் பில்டப்பில் தான் இருந்துச்சு. ஷார்ட் கவரிங்கில் வந்து ஹிந்து காப்பர், அத்துல், குஜராத் கேஸு, ஹெச்ஏஎல், பந்தன் பேங்க்கு இதெல்லாம் வந்து ஷார்ட் கவரிங்கில் தான் மேலே தூக்கி இருக்கு. ஷார்ட் பில்டப்பில் வந்து விப்ரோ, ரிலையன்ஸு, கோட்டக், ரைட். ஸோ லாங் அன்வைண்டிங் எதுவுமே இல்லை. ஒன்று லாங் சைடு போச்சு, இல்லை ஷார்ட் கவரிங்கில் மேலே தூக்கிட்டு போயிருக்கு. ஸோ ஞாபகம் வச்சுங்க, நாளைக்கு பட்ஜெட் காலையில் 11 மணி
12 மணி எனக்கு தெரிஞ்சு பட்ஜெட்லாம் இப்போலாம் 1 மணி நேரத்தில் டப்புன்னு முடிச்சுட்டு போயிடுறாங்க. பட்ஜெட்டில் எங்கே பேசுகிறாங்க, பட்ஜெட்டுக்கு வெளியில தான் எல்லாம் பேசுகிறாங்க. சொல்லுவாங்க தெரியுமா, சாப்பாடுக்கு நீங்கள் வந்து பொஃபேக்கு போனீங்கன்னா மெயின் சாப்பாடு அதை விட்டுட்டு மற்ற இந்த குறிக்கிற வேலை தான் நம்ம பண்ணிகிட்டு இருப்போம். இன்றைக்கி வந்து பட்ஜெட்னு எடுத்திங்கன்னா அங்கே ஒரு 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 மினிமல் லெவலில் பேசுகிறாங்க. மீதி எல்லாமே வந்து பட்ஜெட்டுக்கு வெளியில தான் வந்து ஸ்பெண்டிங் போயிட்டுருக்கு. லாஸ்ட் ஒரு 8-10 வருஷமாகவே அப்படி தானே போயிட்டுருக்கு. ரியாலிட்டி இன்றைக்கி வந்து ஓரளவுக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. அது வந்து மெயின்லி பிகாஸ் ஆஃப் இந்தியன் ஹோட்டல்ஸ், ரைட்? இந்தியன் ஹோட்டல்ஸில் வந்து இன்றைக்கி வந்து ஒரு ஹியூஜ் வால்யூம். இதுக்கு முன்னாடி வந்து டிசம்பர் மாதத்தில் வந்து ஒரு 17 கோடி ஷேர் வந்து ஒரே நாளில் டிரான்சாக்ஷன் ஆச்சு. டிசம்பர் மாதத்துக்கு அப்புறமா இன்றைக்கி தான் வந்து இது மாதிரி வால்யூம் நம்ம பார்க்குறோம். இன்றைக்கி வந்து 2.5 கோடி. அப்போ இந்த 2.5 கோடி ஷேருக்கு மேலே பர்ச்சேஸ் ஆனது வந்து இன்றைக்கி தான் வந்து ஆல்மோஸ்ட் 7 மாதம் கழித்து இது மாதிரி ஒரு வால்யூம் பார்க்குறோம். இன்றைக்கி 9% அப்பு இல்லை தலைவர், கடைசியாக க்ளோஸ் ஆகும்போது 7.6% அப்பு. ஸோ இது வந்து ஒரு விதத்தில் வந்து ரொம்ப நல்ல விஷயம். அண்ட் ஃபர்தர் அப்சைடு போகிறதுக்கான நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. சம் ஸ்மார்ட் மணி ஹஸ் கம் இன், ஞாபகம் வச்சுங்க. ஐஆர்சிடிசி ரயில்வேஸில் ஸ்பெஷல் ட்ரெயின்ஸ் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒன்று. ரெண்டாவது வந்து கவர்மெண்ட் வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து இது பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க. ரயில்வேஸோட ப்ராப்பர்ட்டிஸ் நிறைய வந்து தே கால் இட் அஸ் அன்வைண்டிங்னுவாங்க, ரைட்? வெல்த் அன்வைண்டிங்னுவாங்க, அன்லாக்கிங்னுவாங்க. சும்மா இருக்கிற அந்த லேண்டை வந்து ஏதாச்சும் வந்து மேபி ரெண்ட்டுக்கு விடலாம், இல்லை மால் மாதிரி கட்டி விடலாம், இல்லை ஷாப்ஸ் கட்டி விடலாம், ஹோட்டல்ஸ் கட்டி விடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி விட்டால் அது எல்லாமே வந்து ஐஆர்சிடிஸ்க்கு லாபம். அதனால் உங்களுக்கு தூக்கிட்டு இருந்துச்சு. இன்றைக்கி ஒரே ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் ருப்பி, ரைட்? 83.65 to 70.71. இன்றைக்கி வந்து டே ஹை வந்து 73 வரைக்கும் போயிருக்கு. 83.73 இது வந்து நியூ ஆல் டைம் லோவாக இருக்கும். கோல்டை பொறுத்த வரைக்கும் போன வாரம் வந்து 2400 லெவலுக்கு வந்து வந்துருந்துச்சு. நினச்சி பாருங்களேன், ஆல்மோஸ்ட் 500 லெவல்கிட்ட போயிட்டு அங்கேருந்து கீழே விழுந்திருக்கு. கோல்டு வந்து ருப்பி இன்னும் டிப்ரிஷியேட் ஆகாத இருந்திருந்தால், பழைய அந்த 83.20 83.25 அந்த லெவலில் இருந்திருந்தால் ப்ராபப்ளி நியூ ஆல் டைம் ஹை கோல்டு போயிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ ரைட் நவ் 7550 இது வந்து 24 கேரட் ஹோல்சேல் ரேட் கோல்டு அந்த லெவலில் வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. சில்வரை பொறுத்த வரைக்கும் 90,700 லெவலில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஞாபகம் வச்சுங்க, போன வாரம் ஆல்மோஸ்ட் 95-96 வரைக்கும் போச்சு. பட் நவ் இட் ஹஸ் கம் டு 90,600-700 லெவலில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இது ஹோல்சேல் ரேட் ஜிஎஸ்டியோட 999 குவாலிட்டி சில்வர். விக்ஸு இன்றைக்கி வந்து ஆல்மோஸ்ட் 4.1% அப் ஆகிருக்கு. 15.44 இதுதான் வந்து விக்ஸோட லெவல். அண்ட் பட்ஜெட்டு நாளைக்கு வந்து ஞாபகம் வச்சுங்க, ஆப்ஷனை வாங்குகிறேன், இது வாங்குகிறேன், அது வாங்குறேன்னு சொல்லிட்டு மாட்டிக்காதீங்க. ஏன்னு சொன்னால் நாளைக்கு 11 மணிலேருந்து 12 மணிக்குள்ளே விக்ஸு வந்து புஷ்ஷுன்னு பஞ்சர் ஆக போகுது. விக்ஸு பஞ்சர் ஆச்சுன்னு சொன்னால் நீங்கள் ஆப்ஷன் ப்ரைஸ் எல்லாமே வந்து பஞ்சர் ஆகும். ஸோ இது மனசில் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா பிளான் பண்ணுங்கள். அண்ட் ஆப்ஷன் ரைட்டிங் இன்றைக்கி நேற்றெல்லாம் வந்து ஆப்ஷன் ரைட்டிங் பண்ணியிருந்தவங்களுக்கு எல்லாமே வந்து நாளைக்கு வரப்பிரசாதமாக வரத்துக்கு சான்சஸ் இருக்குது. ஞாபகம் வச்சுங்க, பட்ஜெட்டில் ஏதாச்சும் சூப்பர் டூப்பர் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி ஒரு 1000 பாயிண்ட் மேலே தூக்கிட்டு போச்சுன்னு சொன்னால் ஆப்ஷன் ரைட் பண்ணவங்களாம் அடுத்த அட்லீஸ்ட் 2 தலைமுறையோட காசு வந்து காலியாக இருக்கும், ரைட்? ஸோ ஆப்ஷன் ரைட்டர்ஸ்க்கு வந்து அந்த மாதிரி ஒரு ரிஸ்க் இருக்குது. இந்த நீங்கள் வந்து வோலட்டாலிட்டியை நம்பி நீங்கள் வந்து ஆப்ஷன் ரைட் பண்ணியிருந்தால் காணாமல் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஞாபகம் வச்சுங்க, 2018 February 5th தேர்ட் நீக்கி வாட் வாஸ் ட்ரேடிங், செகண்ட் நீக்கி வாட் வாஸ் ட்ரேடிங் அட் 1 rupee 65 paisa, ரைட்? மண்டே நீக்கி அது வந்து வெனஸ்டே, மண்டே நீக்கி க்ளோஸ் அபவுட் 3600 rupeesக்கு ட்ரேட் ஆச்சு. அப்போ 1 லட்ச ரூபா இருந்தது வந்து ஆல்மோஸ்ட் 3 கோடி ரூபா பக்கமாக வந்துச்சு. பையர்ஸ்க்கு நல்லா இருக்குது, செல்லர்ஸ்க்கு நினச்சி பாருங்கள். அவன் அல்பம் அந்த 1 ரூபா 60 பைசா சாப்பிட்றதுக்கோசரம் ட்ரேட் பண்ணியிருந்தால் என்ன கொடுத்துருக்கணும்? ஸோ ஆப்ஷன் செல்லர்ஸாக இருக்கிறதுல ரிஸ்க் நிறையா இருக்குது. ஆப்ஷன் பையர்ஸாக இருக்கிறவங்களுக்கு ப்ரீமியம் ஈரோடு ஆகிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. மூமெண்டம் தெரிஞ்சிச்சுன்னு சொன்னால் அதில் வந்து நீங்கள் ட்ரேட் பண்ணுறது புத்திசாலித்தனமாக இருக்கும். சரி, இன்னொன்று ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர் நீங்கள் வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆல்மோஸ்ட்
7 மாதம் ஆயிடுச்சு, 7வது மாதம் முடிய போகுது ஜனவரி ஆரம்பத்துலேருந்து. எஃப்ஐஐஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா போன மாதம் ஒரு 2000 கோடிக்கு வந்து வாங்கியிருக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி வந்து 42 கோடிக்கு வந்து விற்றுருக்குறாங்க. அதுக்கு முன்னாடி வந்து 35,700 கோடி பக்கமாக வந்து விற்றுருக்குறாங்க. அதுக்குமா ஒரு 3000 கோடி வாங்கியிருக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி பிப்ரவரி மாதத்தில் ஒரு 16,000 கோடிக்கு வந்து விற்றுருக்குறாங்க. ஜனவரியில் ஆல்மோஸ்ட் 36,000 கோடிக்கு வந்து விற்றுருக்குறாங்க. நினச்சி பாருங்களேன், எல்லாமே வந்து 10,000க்கு மேலே, 10,000, 20,000, 30,000ன்றது. இந்த மாதம் ஜூலை மாதத்தில் ஆல்மோஸ்ட் 21,600-700 crores வந்து வாங்கியிருக்கிறாங்க. காரணம் எலெக்ஷன் ரிசல்ட், ரைட்? ஜூன் 4th ரிசல்ட்டுக்கு அப்புறமா நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் அவங்க பை பண்ணலாமா வேணாமான்ற அந்த லெவலில் இருந்தாங்க. ஸோ போன மாதம் கூட ஒரு 2,000 கோடிக்கு வாங்கியிருக்கிறாங்க. ஆனால் இந்த மாதம் வந்து ஆல்மோஸ்ட் 21,664 crores வந்து வாங்கியிருக்கிறாங்க. ஆனால் டிஐஐ நம்மளோட மியூச்சுவல் ஃபண்டு இல்லை இந்த எல்ஐசி மாதிரி ஆட்களில் வந்து இந்த மாதம் மட்டும் வெறும் 779 crores வாங்கியிருக்கிறாங்க. வெறும் ஒரு 700-800 கோடின்னு வச்சிங்களேன், 800 கோடி பக்கமாக தான் வாங்கியிருக்கிறாங்க. அதோட கம்மி. மார்ச் மாதம் மட்டுமே வந்து 56,000 crores வாங்கியிருக்கிறாங்க. இந்த லாஸ்ட் 7 மாதத்தில் இன்க்ளூடிங் இந்த மந்த்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா 2,37,766 கோடிக்கு வந்து வாங்கியிருக்கிறாங்க, ரைட்? அவ்வளோ பணம் இருக்குது. எவ்வளோ சில்லறை நீங்கள் விட்டா கூடயும் 2,38,000 கோடி டிஐஐஸ் வாங்கியிருக்கிறாங்க. எஃப்ஐஐஸ் என்ன பண்ணியிருக்கிறாங்க இந்த பீரியடில் 1,02,830 கோடிக்கு வந்து விற்றுருக்குறாங்க. 1,00,000 கோடிக்கு விற்றுருக்காங்க, இவங்க 140 வாங்கியிருக்கிறாங்க. அப்போ டிஐஐஸ் ஆர் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் நினச்சி பாருங்களேன், மாதம் போன மாதம் வந்து 21,000 கோடி வந்துச்சு. அதுக்கு முந்தின மாதம் வந்து 20,000 கோடி வந்துச்சு. அவ்வளோ பணம் உள்ள வருது. நேத்தோட ரிப்போர்ட் ஆர் ஃப்ரைடேயோட க்ளோசிங் ரிப்போர்ட், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து சாதாரணமாக இந்தியாவில் இருக்கிற மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் பணம் உள்ளே வந்துக்கிட்டே இருக்குது. இன்னம்லாம் எனக்கு பணம் வேணான்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த ஹெச்டிஎஃப்சியோட டிஃபென்ஸ் ஃபண்ட் இருக்குல்ல, லம்சமும் வேணாம், எஸ்ஐபி வேணான்னு சொல்லிட்டு நிப்பாட்டி வச்சுருக்காங்க. ஸ்டாக் வாங்குறதுக்கு ஸ்டாக்ஸ் கிடையாது, காசு இருக்குது. டிஐஐஸ் மட்டுமே நீங்கள் வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் 1,25,000 கோடி. எவ்வளோ? 1,25,000 கோடி கேஷில் உட்காந்துட்டு இருக்காங்க தலைவர், ரைட்? நீ வித்துடுறா பார்த்துக்கலான்னு சொல்கிற அப்படி உட்காந்துட்டு இருக்காங்க. எங்கே வந்து மார்க்கெட் இறங்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அப்போ வி கால் இட் அஸ் அ வார் செஸ்ட்னுவாங்க தெரியுமா? ஸ்டேட்மெண்ட் சொல்லுவாங்க, பணம் பெருசாக எடுத்து வச்சுருக்கேன், யார் வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன்டான்ற மாதிரி. அது மாதிரி வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லாம் வந்து ஒரு 1,25,000 crores வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இருக்கிற கேஷ். அண்ட் மார்க்கெட் ஈவன் ஒரு 2% கீழே விழுந்தாலும் டப்புன்னு பெரிய அமௌண்ட் உள்ளே வந்துகிட்டு இருக்கு. பட்ஜெட்டுக்கு அப்புறமா மார்க்கெட் எப்படி போகுதுன்றது பார்க்க வேண்டிய ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்ட். பட்ஜெட் எனக்கு தெரிஞ்சு ப்ரோ எலெக்ஷனாக இருக்காது. எனக்கு தெரிஞ்சு மார்க்கெட்டை வந்து மார்க்கெட் ஓரியன்டாக தான் இருக்கும். எது எக்கானமிக்கு தேவையோ அதை நோக்கி தான் இருக்கும். அண்ட் ஃப்ரீ அது மாதிரி எதுவும் இருக்காதுன்றது ஒரு ஐடியா. பார்க்கலாமே. ஏன்னு சொன்னால் ஒரு சைடு இவங்க ஃப்ரீன்னு கொடுத்தா இன்னொன்று சைடு எங்கேயோ ஒரு இடத்துல வந்து ஆப்பு வைக்கிறாங்க. தெர் இஸ் நத்திங் இன் திஸ் வேர்ல்ட் இஸ் ஃப்ரீ. ஞாபகம் வச்சுங்க, 10-11 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் மங்காத்தா தான். நீங்கள் வந்து எது ட்ரேட் பண்ணாலும் ஒரு நல்ல வோலட்டாலிட்டி இருக்கும். அந்த வோலட்டாலிட்டியில் போய் மாட்டிக்காதீங்க. இதில் நிறைய பேர் எஸ்பெஷலி இந்த ஆப்ஷன் ட்ரேடர்ஸு இந்த ஸ்க்ரீன்ஷாட்ஸ்லாம் ஷேர் பண்ணுறவங்க இருக்காங்க தெரியுமா? இந்த இடத்துல நீ 1 ரூபாய்க்கு வாங்கியிருந்தா இந்த இடத்துல வந்து 20 ரூபாய்க்கு விற்றுருக்கலாம், யூட் ஹவ் மேட் 20x ப்ராஃபிட்னுவாங்க. அதெல்லாம் நம்பி போய் மாட்டிக்காதீங்க, ரைட்? நம்மளோட கேப்பபிலிட்டி என்ன அது மட்டும் ஞாபகம் வச்சுட்டு உங்களோட கேபிட்டல் ப்ரிசர்வ் பண்ணுறதுக்கு பாருங்கள். மார்க்கெட்டில் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறையா கிடைக்கும். வோலட்டாலிட்டி இருக்கணும். வோலட்டாலிட்டி இல்லைன்னா மார்க்கெட் நல்லா இருக்காது. ஆனால் மினிமம் வோலட்டாலிட்டி இருக்கும். நம்ம கண்ட்ரோலில் இருக்கிற மாதிரி வோலட்டாலிட்டி இருக்கிறது நல்லது. என்ன நேயர்களே, இன்னைக்கு ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களோட கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. நன்றி, வணக்கம்.